ஜல்லிக்கட்டு தென் தமிழகத்தின் வீர மரபும் ஆன்மீக பாரம்பரியமும் தொன்மையான பாரத விளையாட்டு. தென் தமிழகத்தில் ஜல்லிக்கட்டு இன்று பெருவிழாவாகவும் வீரக் கொண்டாட்டமாகவும் நடைபெற்று வருகிறது. இது உலகின் மிகத் தொன்மையான விளையாட்டுகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஒரு காலத்தில் பாரத தேசம் முழுவதும் பரவியிருந்த இந்த விளையாட்டு அந்நிய படையெடுப்புகள் மற்றும் பண்பாட்டு அழிவுகளின் காரணமாக பல பகுதிகளில் மறைந்தது. ஆனால் பாண்டிய நாட்டில் மட்டும் இந்த மரபு இடையறாது தொடர்ந்தது. கிருஷ்ணர் காலத்திலிருந்து வந்த மரபு. ஜல்லிக்கட்டு கிருஷ்ணர் வாழ்ந்த காலத்திலேயே இருந்ததாக புராணங்கள் கூறுகின்றன. காளைகளை அடக்கி நப்பின்னை பிராட்டியாரை திருமணம் செய்த கிருஷ்ணனின் கதை புராணங்களிலும் ஆண்டாள் நாச்சியாரின் பாடல்களிலும் இடம்பெற்றுள்ளது. இதனால் ஜல்லிக்கட்டு ஒரு சாதாரண விளையாட்டு அல்ல, அது கிருஷ்ணர் காலத்திலிருந்து வந்த ஒரு ஆன்மீக வீர மரபாகும். ஆயர்குடியும் கண்ணனும். மாடுகள் பெரும்பாலும் ஆயர்குடி மற்றும் இடையர்குடிகளால் வளர்க்கப்பட்டன. அந்த இடையர்களின் தெய்வம் கண்ணன். எனவே ஆயர் குடியிருப்புகளில் கண்ணனை மையமாக கொண்டு உருவான சமூக விளையாட்டாக ஜல்லிக்கட்டு வளர்ந்தது. இவ்வகையில் ஜல்லிக்கட்டு கண்ணன் வழிபாட்டுடன் இணைந்த ஒரு பண்பாட்டு வெளிப்பாடாக விளங்குகிறது. சமூகமும் வாழ்வியலும். இந்த விளையாட்டின் பின்னணி சமூக தேவைகளோடு இணைந்தது. வலிமையான காளைகள் இனப்பெருக்கத்திற்கு அடிப்படையாக இருந்தன. அதே சமயம் காளைகளை அடக்கி பழகிய இளைஞர்கள் போர்க்களங்களில் தைரியமாக நிற்கக்கூடிய வீரர்களாக உருவாகினர். விவசாய வாழ்க்கை, கால்நடை பாதுகாப்பு மற்றும் வீரப்பயிற்சி ஆகியவை ஒன்றிணைந்த ஒரு அமைப்பாக ஜல்லிக்கட்டு இருந்தது. போர்க்கால பின்னணி. பண்டைய காலங்களில் எதிரி நாட்டை அச்சுறுத்த முதலில் பசுக்களையும் காளைகளையும் கவர்ந்து செல்லும் வழக்கம் இருந்தது. இதுவே போர் அல்லது சமாதானத்தின் முதல் படியாக கருதப்பட்டது. அந்தச் சூழலில் கால்நடைகளை காப்பாற்றும் திறனும் காளைகளை கையாளும் ஆற்றலும் மிக அவசியமானதாக இருந்தது. ஜல்லிக்கட்டு அந்த பயிற்சியின் ஒரு பகுதியாகவும் விளங்கியது. விளையாட்டு அல்ல, வழிபாடு. ஜல்லிக்கட்டு வெறும் விளையாட்டு அல்ல, அது ஒரு கோவில் விழாவின் ஒரு பகுதியாகவே நடைபெற்றது. ஆலய வாசலில் முகூர்த்தக்கால் நடப்பட்டு மாடுபிடி வீரர்கள் விரதம் இருந்து காளைக்கு மரியாதை செய்து வழிபாட்டின் ஒரு அங்கமாக காளை தழுவுதல் நிகழ்ந்தது. இதனால் ஜல்லிக்கட்டு ஒரு ஆன்மீக கொண்டாட்டமாகவும் மதிக்கப்பட்டது. இன்றும் தொடரும் கண்ணன் சாயல். இன்றும் ஜல்லிக்கட்டு நடைபெறும் ஊர்களின் பெயர்களை கவனித்தால் கண்ணன் மற்றும் அவன் வழிபாட்டின் சாயல் தென்படுகிறது. அலங்காநல்லூர், பாலமேடு, அவனியாபுரம் போன்ற ஊர்கள் இந்த மரபின் தொடர்ச்சியை உணர்த்துகின்றன. இது ஜல்லிக்கட்டு கண்ணனிடமிருந்து வந்த ஒரு மரபு என்பதை உறுதிப்படுத்துகிறது. நிறைவுச் செய்தி. ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு மட்டுமல்ல, அது தமிழ் பாரத பண்பாட்டின் உயிர்ப்பான அடையாளம். விவசாயம், வீர மரபு, ஆன்மீகம் ஆகியவை ஒன்றிணைந்த இந்த மரபு இன்று தென் தமிழகத்தில் உயிருடன் இருப்பது நமது வரலாற்றின் பெருமையாகும்.